முதல் பேச்சாளராக திரு சாகுல் அமீத் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். நான் தன்னந்தளி ஆளு, நீ என்ன ஏளனமா பாரு, கொஞ்சம் தள்ளி பாரு 8 கோடி பேரு, அலற போது விசிலு மலர போது ஆட்சி. நடிகர் கட்சி, நடிகர் கட்சி எந்த நடிகர் கட்சின்னு தெரியல. அது எந்த நடிகர் கட்சின்னு தெரியல. உதயநிதி நடிகர் கட்சியா அல்லது ஸ்டாலின் நடிகர் கட்சியா, சீமான் நடிகர் கட்சியா, அம்மையார் ஜெயலலிதா நடிகை கட்சியா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடிகர் கட்சியான்னு எனக்கு தெரியலையா, தெரியல சாமி. நடிகர் கட்சி நாடகம் ஒன்று நடக்குது இங்கே பாருன்ற மாதிரி இருக்கு. அதுலயும் அவங்க ஃபெயிலியர் தான். ஒரே ரத்தன்னு ஒரு படம், குறிஞ்சி மலர்னு ஒரு நாடகம். அந்த ரெண்டையும் பார்த்தா திமுக கட்சிக்காரன் காடெல்லாம் சரண்டர் பண்ணி கட்சியை விட்டே ஓடி போயிருவான். அந்த அளவுக்கு நடியோ நடிச்சு தள்ளி இருப்பாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள். இதுல பெருமையா முதலமைச்சர் பிரச்சாரத்தில் வேற போய் சொல்றாரு, நான் விஜயகாந்துக்கு பாட்டு பாடினேன் பாருங்க அப்படின்னு நானும் நடிகன் தான் பதிவு செய்யறாரு பாருங்க. அவங்க நம்மளை பார்த்து நடிகர் கட்சின்றாங்க. சரி, அடுத்து இவங்க இந்திய எதிர்ப்பு போராளிகள், சமூக நீதி காவலர்கள். ஆனா கருப்பு பலூனை காட்டுவோம், கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு அப்படின்னு கருப்பு பலூனை நாங்க காட்டுவோம். எங்க மேல ஊழல் குற்றச்சாட்டுகள் லஞ்ச லாவணியங்கள்ல இருந்து மாட்டுவோன்னு தெரிஞ்சா நாங்க வெண்குடையை தூக்கிட்டு போய் ஆட்டுவோம். ஐயா மோடிக்கு வெண்குடை காட்டுவோம். ஏன்னா எசமா எங்களை காப்பாத்துங்க எசமா அப்படியே நாங்க வெண்குடை ஆட்டி ஆட்டி காட்டுவோம். எசமா இல்லாட்டி விட மாட்டாங்கல்ல. அது மட்டும் இல்ல, ஒரே வைப் மோட்லயே இருக்கிறீங்க. ஏன்னா உங்க கட்சியே அப்படிதான் இருக்குன்றாங்க, நீங்களும் அப்படிதான் இருக்கிறீங்க. ஏங்க இவருங்க நம்ம இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் லஞ்சம் ஊரெல்லாம் லஞ்சம் ஓடுது பாரு ஆறாக, காரணம் யாரு நீ கூறு. லஞ்சம் அம்மா லஞ்சம், அக்கா லஞ்சம், ஐயா லஞ்சம், ஊரெல்லாம் லஞ்சம், இப்படி நம்ம பார்த்துருக்கோம். அதனால நல்லது சொல்லும்போது வைப்பு ஏறத்தான் செய்யும். இன்னொன்னு இங்க பாருங்க, உங்களை காக்கும் தெய்வமாகிய காவலர்களே நீங்க காக்க மறந்த கடவுள்களையா. அவர்களை தளபதியுடைய திட்டம் தான் நாளைக்கு காக்க போகுது. காவலர்கள் சீரமைப்பு சட்டம் தளபதி கொண்டு வர திட்டம் தான் அந்த காவலர்களை காக்குன்றதை மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்ல, திமுகவுடைய இரட்டை வேடத்துக்கு இன்னொரு அற்புதமான உதாரணத்தை சொல்றேன். நாங்க RSS எதிர்ப்புன்னு பேசுறீங்களே, RSS சேர்ந்த செல்வகுமாரை நத்தம் வேட்பாளராக நீங்கள் ஏன் அறிவித்தீர்கள் என்று நான் கேட்கின்றேன். RSS சேர்ந்த செல்வகுமார் நத்தம் வேட்பாளர். திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களுக்காக வாக்கு கேட்கிறது. அவர் சொல்கிறார், நான் பிறப்பான RSS காரன், நான் RSS ஆல் வளர்க்கப்பட்டவன். உங்க இரட்டை வேடம் அதிலேயே முகத்திரை கிளியவில்லையா? நீங்கள் ஏன் தமிழக வெற்றிக் கழகத்தை ஆதரிக்க வேண்டும்? 3 முக்கிய காரணங்கள் அதற்கு உண்டு. ஒன்று, நீங்கள் சொல்லலில் வைத்திருந்த சமூக நீதியை வேட்பாளர் பட்டியலில் 70க்கும் மேற்பட்டவர்களை பட்டியலின சிறுபான்மை மக்களுக்கு வேட்பாளர்களாக அறிவித்த பெருமை தமிழகத்திலே தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களை தான் சாரும், எங்கள் தளபதியை தான் சாரும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஒன்று. இரண்டாவது, 35 பட்டியலின சகோதரர்களை மாவட்ட தலைவர்களாக அறிவித்தவர் எங்கள் அன்பு தலைவர் விஜய் அவர்கள் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அது மட்டும் அல்ல, பொது தொகுதியில உங்களால பட்டியலின சகோதரரை நிறுத்த இயன்றதா? எங்கள் தளபதி எங்கள் தலைவர் பொது தொகுதியிலே பட்டியலின சகோதரரை நிறுத்தி அழக பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க தான் தைரியமான ஆளாச்சே, நிறுத்த வேண்டியதானே? ஏன் இந்து சமய அறநிலைத்துறை இருக்க, அதை ஒரு பட்டியலின சகோதரருக்கு உங்கள் முதலமைச்சர் கொடுக்க தயாரா நான் கேட்கிறேன். ஓப்பன் சவால் விடுறேன். அதற்கு தயாரில்லை என்று சொன்னால் நீங்கள் சமூக நீதி காவலர்களே இல்லை, நீங்கள் போலி வேடதாரிகள். அதுதான் நான் சொல்றேன். அது மட்டும் இல்ல, நீங்க வேலை வாய்ப்பை பெருக்க சொன்னா வார் ரூமை போட்டு ஐடி படிச்சவன், MBA படிச்சவன், BE படிச்சவன்லாம் நான் பேசும்போது அசிங்கமா என்ன திட்டிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு வேலை கொடுங்கன்னு சொன்னா பாவம்
அடுத்தவன் குடும்பத்தை திட்டுற வேலையை கொடுத்து திமுக கட்சி நடத்துகிறது என்று சொன்னால் களங்கத்தின் லட்சணமா இது கழகத்தின் லட்சணமா என்று கேட்கின்றேன். நாளை நமது, நாளை நமதே, இந்த நாடும் நமதே, தாய் வழி வந்த தந்தங்கள் எல்லாம் நேர்வழி சென்ற நாளை நமதே. தளபதி தளபதி எங்கள் தளபதி 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 விசிலே தளபதி தளபதி விசில் பறக்கும், அனல் பறக்கும், வெற்றி முழக்கம் நடக்கும். மேனாளில் அரியணை ஏறுவோம், சபதமேற்போம். வெற்றிக்கு வித்திட்டு வீரர்களை உரமாக்கி, நெற்றிக்கு திலகமிட்டு தீரர்களை தோலாக்கி, திக்கட்டும் திரண்டு வரும் இளைஞர் படையை உளும் ஏறாக்கி, கலந்தனமாய் காட்சி தரும் வளர்தமிழை தமிழினத்தை வாழ வைப்போம், வளமாக்குவோம் என உறுதியேற்போம். வணக்கம். நன்றி திரு சாகுல மீது.